சீப் டோபமைன் இந்த டேர்ம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம டேரக்டா கண்டென்ட் குள்ள போயிடலாம். இந்த சீப் டோபமைன், அதாவது ஃபோன் எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பெருசா நீங்க அடிக்ஷன் ஆகவே இல்லை. பட் ஆனா எவ்வளவு ஸ்க்ரால் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஃபோன் அடிக்ஷன் அப்படிங்கிறது போகவே இல்லை. எவ்வளவு பண்ணாலும் நான் வந்து இந்த அடிக்ஷனுக்கு போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ப்ராப்ளி உங்களுக்கான வீடியோ தான் அது. இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்க போற விஷயமே சீப் டோபமைன்னா என்ன, டோபமைன் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இந்த சீப் டோபமைனை நம்ம வந்து விட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிற சயின்டிஃபிக் டேர்மும் சரி, ரியலான டேர்மையும் வச்சு இப்படி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நான் யாரும் தெரியாதுன்னா, நான் கேஜே, நான் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் யூடியூபர். நான் கன்சிஸ்டன்டா யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பாடியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு லைஃப் ஜேர்னி மாங்க் மோட்ல இருக்கேன். அதனால உங்களுக்கு நான் என்ன கத்துட்டு இருக்கேனோ அதை நான் இங்க சொல்லித்தரேன். கம்மிங் டு த கான்டென்ட். நம்பர் 1, எப்போ இந்த உலகம் எப்போ சேஞ்ச் ஆச்சு தெரியுமா? இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்ஃபர்மேஷன் எரா வரும்போது மட்டும்தான். அதுக்கப்புறமேட்டு 1950ல ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வரும்போது ரெவல்யூஷன் வந்து பயங்கரமாவே நடந்துச்சு. சீக்கிரமாவே மக்கள் வந்து சோம்பேறிகளாக ஆரம்பிச்சாங்க. அதுவும் இப்போ ரீசெண்ட் டைம்ல நம்மளுமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எரால தான் இருக்கும். அதாவது மென்டல் ஃபாஸ்ட் ஃபுட், லைக் மென்டல் ஃபேட், மென்டல் சுகர், மென்டல் சால்ட், இது எல்லாமே என்னன்னா சீப் டோபமைன் அப்படிங்கிறது. ஓகே, ப்ராப்ளி அது வந்து தப்பு கிடையாது. ஆனா இது எங்க தப்பா மாறுது? இது வந்து கேமா வரும்போது, அதாவது ஒரு அல்காரிதம் படி ஒரு விஷயத்த வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது, எல்லாருமே ஒரு கேம் நோக்கி ஓடும்போது, ஒரு விஷயத்த நோக்கி ஓடும்போது இது தப்பா மாறுது இல்லையா? இப்போ லெட்ஸே வந்து கார்பரேட் கம்பெனி நிறைய பேர் வந்து நீங்க ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கணுங்கிறதுக்காக நீ என்ன ஃபர்ஸ்ட் ஃபீல்ட்ல பாக்குறியோ அதை உங்களுக்கு ஃபீட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல அது தப்பா மாறுது. மென்டலி நீங்க எப்போ ஒபீஸ் ஆகுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, எப்போ அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸை உங்க டோபமைனுக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், டோபமைன் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு இங்க சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு ஹார்மோன் கிடையாது. டோபமைனை தவிர நிறைய ஹார்மோன்ஸும் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குது. அதுல 2 டைப் ஆஃப் பிரிப்பாங்க. நம்பர் 1 ஹார்மோன் என்ன அப்படின்னா டவுன் கெமிக்கல்ஸ் இன் த சென்ஸ் ஹியர் அண்ட் நவ், அதாவது இப்போ உடனே இமீடியட்டா கிடைக்குது பிளஷர்ஸ். இதெல்லாம் அதாவது சந்தோஷம் கொடுக்குற ஹார்மோன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஆக்சிடோசின், நியூரோனெஃப்ரோஃபைன், அட்ரலின், செரிட்டோனின், என்டார்பின்ஸ் அப்படிங்கிறது. இது எல்லாமே நமக்கு இமீடியட் பிளஷர்ஸ், அதாவது எனக்கு உடனே வேணும் அப்படிங்கிற ஒரு பிளஷர்ஸ் இருக்கு இல்லையா? இது கொடுக்கறது எல்லாமே இந்த ஹார்மோன்ஸ் தான். அப்போ டோபமைன் என்னப்பா கொடுக்குது அப்படின்னா, டோபமைன்கிறது ஒரு அப் கெமிக்கல். இந்த டோபமைன் அப்படிங்கிறது வாண்டிங் மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாண்டிங் மோர்னா எக்ஸ்ட்ரா வேணும். ஷாப்பிங் மால் போறீங்க, அங்கேருந்து வந்து நிறைய விஷயங்களை பாக்குறீங்க. சில விஷயங்கள் உங்களால அஃபோர்ட் பண்ணவே முடியல அப்படின்னா அது மேல ஆசை வருது இல்லையா? அதுதான் எக்ஸ்ட்ரா மோர், அதாவது எனக்கு வேணும் அப்படின்னு. லைக் இந்த உலகம் வேணும், வானம் வேணும். இப்போ லெட்ஸே நிறைய பேர் வந்து பான் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோ பார்த்தா பிடிக்காது. வாண்டிங் மோர் அப்படிங்கிற இந்த ஒரு காவிங்ஸை தூண்டுறது உங்களோட டோபமைன். ஸோ அப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸுக்கு என்னப்பா வேலை இருக்கும் அப்படின்னா, இட் டிரான்ஸ்ஃபர்ஸ் கெமிக்கல் மெசேஜ். ஓகேவா? இது என்ன பண்ணுதுன்னா ஒரு கெமிக்கல் மெசேஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதாவது இங்க இருக்க நியூரான்ஸுக்கும் நடுவுல இது வந்து ஒரு கெமிக்கல் மெசேஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. நீங்க ஃபீலிங் ரொம்ப சந்தோஷமா, சோகமா, இல்லப்பா என்னால வந்து முடியல இப்படின்னு எல்லா கைண்ட் ஆஃப் கெமிக்கல் எமோஷன்ஸும் உங்களுக்கு இங்கேருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலியமா தான் உங்களோட அந்த எமோஷன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இப்போ இந்த டோபமைன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து 5 4 3 2 1 இதுதான் பேஸ் லைன் வச்சுப்போம். ஓகேவா? இப்போ ஒரு பையன் வந்து என்ன பண்றாப்ல, ஃபோன் எடுக்கிறாப்ல, ஸ்க்ரால் பண்றாப்ல, ஒரு சோஷியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்ட் பாக்குறாப்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா ஸ்பைக் ஆகுது இந்த டோபமைன். அவர் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா ஓகே அப்படி சொல்லி நிப்பாட்டிட்டார். அந்த இதை வச்சுட்டு அவர் வேலை செய்ய போகும்போது அப்படியே ஃபுல் டவுன் ஆயிடுது. நெக்ஸ்ட் டைம் திரும்பியும் எடுக்கிறாரு, ஸ்க்ரால் பண்றாரு, இவ்வளவு தூரம் தான் போகுது, இந்த ஸ்பைக்குக்கு போல திரும்பி கீழே இறங்கிடுது. அதனால என்ன பண்றாருன்னா திரும்பியும் அவர் வந்து இது பண்றாரு, ஏறுது. ஆனா திரும்பி அந்த பழைய செகண்ட் லெவலுக்கு மேல இது போக மாட்டேங்குது. ஸோ இதுதான் வந்து டோபமைனோட ஒரு ஒர்க்கு. அதாவது வந்து நீங்க ஒரு சீப்பான ஒரு டோபமைன் எடுக்கும் போது அது இந்த அளவுக்கு ஒரு பேஸ்லைன் போகாதனாலதான் உங்களுக்கு காவிங்ஸ், அதாவது ஒரு டெம்டேஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. இந்த காவிங்கிறது தான் உங்களை திரும்பி அதாவது இந்த லெவலுக்கு நான் போய் பண்ணணும், ஆனா எனக்கு டச் ஆகலைங்கிறதுனால திரும்பி அதை பண்றீங்க, திரும்பி அது டச் ஆக மாட்டேங்குது பழைய லெவலுக்கு, அதனால திரும்பி பண்றீங்கன்னு இது வந்து ஒரு சைக்கிளா ஃபார்ம் ஆகி போய்கிட்டே இருக்கு ஆக்சுவலி. ஸோ இதனாலதான் லாஸ்ட் இன் டச்ன்னு சொல்லுவாங்க, சாரி லாஸ்ட் டச் இன் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்த. லைக் ரியாலிட்டியோட உங்களால டச் பண்ண முடியாது. இதை வந்து ஒரு ஹனிமூன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹனிமூன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது
இந்த லவ் பண்றவங்கலாம் பாத்தீங்கன்னா அந்த கல்யாணம் ஆகி அந்த ஹனிமூன் அந்த பீரியட் வரைக்குமே ஒரு லவ், ஒரு ஜாலியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும் அப்படின்னா ஃபேட் அவுட் ஆயிடும். பிகாஸ் இந்த டோபமைன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சர்வைவல் ஹார்மோன் தான். ஓகேவா? சர்வைவல் ஹார்மோன் இந்த சென்ஸ், நீங்க போய் காட்டுக்குள்ள போய் சர்வை பண்ணணும், அது மட்டும் தான் சர்வைவல் நான் சொல்ல. இப்போ லெட்ஸே நீங்க ஒரு புது ஹேபிட்டே எடுக்கிறீங்க. ஓகேவா? ஒரு பையன் வந்து ஜிம் போறாப்ல, ஒர்க் அவுட் பண்றாப்ல, அதுதான் அவரோட ஒரு புது ஹேபிட் நம்ம வந்து வச்சுப்போம். போகும்போது அவருக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்குது பிகாஸ் ஆஃப் அந்த ஒரு புது விஷயம் பண்றாரு. அதாவது நியூபி கெயின்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அப்படியே மசில் பில்டிங்கா இருப்பாரு. வா வா எனக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னு. ஆனா இங்கேருந்து ஒரு 6 மாசம் ஆகும்போது, இங்கேருந்து ஒரு 6 months பீரியட் கழிச்சு பாத்தீங்கன்னா அவருக்கு பெருசா எந்த ஒரு இதுவுமே இருக்காது. பிகாஸ் அந்த டோபமைனோட அந்த ஒரு வேலை, அதாவது இந்த ஹனிமூன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இங்கே நின்றும். மோட்டிவேஷன் இது இருக்காது. ஏன்னா அவர் சர்வைவல் பத்தி படிக்கவே இல்லை, சர்வைவல் பத்தி அவருக்கு தெரிஞ்சுக்கவே இல்லை. பிகாஸ் என்னன்னா இதுதான் சொல்லிட்டு இப்ப ஒரு புது ஹேபிட், அதாவது வந்து ஒரு ஜிம் போறதே ஒரு ஹேபிட்டா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பயங்கரமான ஆர்வம் இருக்கும், பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? தென் போக போக என்ன ஆகும்னா அது ரொம்ப ரொம்ப அப்படியே டவுன் ஆயிடும். ஆனா உங்களுக்கு நியூபி கெயின்ஸ் இருக்கும். அந்த நியூபி கெயின்ஸ் இந்த சென்ஸ் புதுசா எந்த விஷயம் பண்ணாலும் அதுல ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்லுவாங்க பேர், சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒரு ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். அதை பார்த்துட்டு திரும்பி நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனா இது எது வரைக்கும் தாங்கும் அப்படின்னா ஒரு அந்த நியூபி கெயின்ஸ் வர வரைக்கும் தான். அந்த நியூபி கெயின்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு பெருசா உங்களுக்கு ரிசல்ட் இருக்காது. அதனால நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா எந்த ஹேபிட்டா இருந்தாலும் யூ வில் குவிட் தட். என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ரியாலிட்டி, லேக் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா முன்னாடியே, அந்த லேக் ஆஃப் ரியாலிட்டி வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். லேக் ஆஃப் ரியாலிட்டி வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். ஏன் இந்த லேக் ஆஃப் ரியாலிட்டி வருது அப்படின்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது இப்போ ஃபோன் பாக்குறீங்க, நிறைய ஒரு சீப் டோபமைன்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்க அதுல என்ன காட்டுறாங்களோ அது மட்டும் தான் ரியல் நினைச்சுட்டு அந்த விஷயத்த பண்ணுவீங்க. ஆனா ரியாலிட்டிங்கிறது வேறையா இருக்கும். ஸோ அதனால உங்களால அது கூட கனெக்ட் ஆக முடியாது. அதனால ஓகே ரிசல்ட் இல்லையா, ஓகே ஃபைன்ரா அப்படின்னு அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு நம்ம விட்டுட்டு ஓகே நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கே பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிடுவோம். அந்த ஹார்ட் திங்ஸுக்கு பயந்து ஈஸி திங்ஸ்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருவோம். ஸோ நெக்ஸ்ட் டோபமைன் ஸ்டாக்கிங், அதாவது சென்ட்ரோபி. நெக்ஸ்ட் டோபமைன் ஸ்டாக்கிங், என்ட்ரோபி சென்ட்ரோபி அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. இந்த என்ட்ரோபி அப்படிங்கிறது என்னன்னா ஈஸி சாய்ஸஸ், அதாவது ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றது, ஜாலியா இருக்கிறது, என்ஜாய் பண்றது, இது எல்லாமே உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எமோஷன்ஸை கொடுக்கும் அப்படின்னா நெகட்டிவான ஒரு எமோஷனை கொடுக்கும். ஓகே இது மேபி பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கலாம், பண்றதுக்கு ஈஸியா இருக்கலாம், ஆனா பின்னாடி பயங்கரமான பின்விளைவுகள் கொடுக்கும். இப்போ லெட்ஸே ஒரு பையன் வந்து பான் பாக்குறாப்புல, மாஸ்டிபேட் பண்றாப்புல, பீக் ஆகுது, கீழே இறங்குது, திரும்பி பான் பாக்குறாப்புல, ஆனா அவரோட பேஸ் லைனை விட்டு கொஞ்சம் தான் மேலே ஏறுதே தவிர ஃபுல்லா அந்த பழைய நிலைமைக்கு போல. ஸோ அப்ப திரும்பியும் பார்ப்பாரு. இது வந்து என்னன்னா அவருக்கு ஒரு கில்ட்டை ஃபார்ம் பண்ணும், டிப்ரெஷனை ஃபார்ம் பண்ணும், சரியா ஆக்டிவா இருக்க முடியாது. இப்படி என் நம்பர் ஆஃப் நெகட்டிவான விஷயங்களை இந்த ஈஸி சாய்ஸ் வந்து கொடுக்கும். இது ஈஸி சாய்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ தென் இதுதான் நம்ம இது ஹார்ட் திங்ஸ் அப்படிங்கிறது. இங்க வந்து ஹார்ட் சாய்ஸ் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் கூடன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஹார்ட் சாய்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லைக் இப்போ நீங்க வந்து உங்க வீட்டில் இருக்கவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படி சொல்லி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கும், அது பண்ணவே மாட்டீங்க. சில பேர் வீட்டுல பாத்திருக்கீங்களா, உனக்கு தான் இவ்வளவு ஃபேமிலி இருக்கு, இவ்வளவு விஷயம் இருக்கு, நீ ஏன்டா தேவையில்லாம இந்த தப்பான விஷயத்தெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பிகாஸ் அவன் சீப் டோபமைனுக்கு பழகிட்டான், அவனுக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப போரிங்கா இருக்கு. லெட்ஸே என்ன மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். எனக்குமே முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. பட் இப்போ நான் நேற்று கூட எங்க அம்மா கூட கார்டு விளாண்டேன், ஜாலியா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், ஜாலியா இருந்துச்சு. ஓகே த திங் என்னன்னா இதுதான் என்ட்ரோபி அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயம் பண்றோம், அது ரொம்ப பைக்குக்கு போகுது, தென் அது எல்லாத்தையுமே கிட் பண்ணும்போது ஒரு ஃபிளாட் லைன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஃபிளாட் லைன்லேருந்து திரும்பியும் வந்து மேலே ஏறும் இந்த பேஸ் லைனை விட மேலே நம்மளோட டோபமைன் அப்படிங்கிறது. அப்போ ஒரு ஹார்ட் திங்ஸ் பண்ணும்போது தான் இந்த விஷயம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும். ஓகே, ஈஸி சாய்ஸ், ஹார்ட் லைஃப். ஹார்ட் சாய்ஸ், ஈஸி லைஃப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ரூலை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு தம் ரூல் மாதிரி நீங்க வந்து வச்சுக்கணும். ஓகேவா? இது வந்து தம் ரூல். என்ன தம் ரூல்? அதாவது நம்ம எந்த ஒரு விஷயம் ஈஸியா இருக்குன்னு சொல்லி நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோமோ அது நம்ம லைஃப்ல ரொம்ப ஹார்டான விஷயங்களை கொண்டு போய் கொடுத்து விட்டுரும். இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ஸ்க்ராலிங்கே வச்சுக்கோங்க, உங்களோட அட்டென்ஷனை ஃபோக்கஸை கிராப் பண்ணிடும்.
பட் இதுவே நீங்க ஒரு ஹார்டான விஷயம் லெட்ஸே ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு பார்க்கும்போது பிசிக்ஸ் சூப்பரா டெவலப் ஆகும். லெட்ஸே நீங்க மாங்க் மோட்ல இருக்கீங்க இந்த மாதிரி, அப்போ நீங்க உங்க பிசினஸ்க்காக ஒர்க் பண்றீங்க, ஒரு 6 months கழிச்சு பார்க்கும்போது பிசினஸ் பயங்கர பீக்கா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஈஸி சாய்ஸ் ஹார்ட் லைஃப், ஹார்ட் சாய்ஸஸ் ஈஸி லைஃப் அப்படிங்கிறது. ஸோ நீங்க வந்து இந்த என்ட்ரோஃபியை விட்டுட்டு சென்ட்ரோஃபி மேல ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லைஃப் ரொம்ப ரொம்ப சூப்பரா ப்ராஸ்பரா ஜாலியா இருக்கும். இல்லப்பா எனக்கு இந்த என்ட்ரோஃபிலாம் இல்லாம என் லைஃபே இல்லை அப்படின்னா கண்டிப்பா டோபமைன் லெவல் கம்மியாகும், பேஸ்லைன் கம்மியாகும், நீங்க என்ன பண்ணாலுமே உங்களுக்கு வந்து சந்தோஷமே இருக்காது. யூ வில் ஃபீல் ரெகரேட், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இது எல்லாமே கண்டிப்பா இருக்கும். அண்ட் ஆன்சைட்டியுமே கூட சேர்ந்து வரும். ஓகே கேஜே, நீ சொல்ற மாதிரி நான் வந்து சென்ட்ரோஃபியே சூஸ் பண்றேன். ஓகேவா, சென்ட்ரோஃபியை நான் சூஸ் பண்றேன். ஆனா என்னோட என்விரான்மெண்ட், சரௌண்டிங் இதெல்லாம் எனக்கு ஏத்தாப்புல இல்லையே அப்படின்னா, எஸ், புரோக்கன் விண்டோ தியரின்னு ஒரு விஷயம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ புரோக்கன் விண்டோ தியரி அதாவது ஒரு 2 ஏரியா, ஓகேவா, 2 ஏரியாவை பிரிச்சு 2 ஏரியாலையுமே விண்டோஸை வந்து ஒரு ஏரியால கிளீனாகவும் சூப்பராகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, இன்னொரு ஏரியால அந்த விண்டோஸை வந்து புரோக் பண்ணியிருக்காங்க. யூசி இதுல கிளீனாகவும் டைடியாகவும் சூப்பராகவும் வச்சிருந்த அந்த ஒரு ஏரியா சைடு 50% கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் வந்து கம்மியா இருக்கு. ஆனா இது புரோக்கன் விண்டோஸ் இருந்த ஏரியா சைடு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் அப்படியே இருந்திருக்கு, அது கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இந்த திங் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட பிஹேவியர் அண்ட் நம்மளோட நம்மளோட என்விரான்மெண்ட் நம்மளோட பிஹேவியரை சூஸ் பண்ணுது. ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக்கான கான்டென்ட்ஸை பாருங்க. அதாவது நான் வந்து எதுவுமே பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறத விட, அதாவது ஒரு நல்ல விஷயத்த ட்ரேசி கூட சொல்லியிருப்பாரு, ஒரு கெட்ட விஷயத்த நீ வந்து சேஞ்ச் பண்ண, உன்னோட நெகட்டிவ் தாட்ஸை நீ ஓவர் கம் பண்ணும் அப்படின்னா பாசிட்டிவான தாட்ஸ் அதுக்கு சப்ஸ்டியூட்டா நீ வந்து இம்ப்ளான் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ இந்த இடத்துல நீ வந்து எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து பொண்ணுங்க ஆடுறதையும் ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் சாப்பிட்றதையும் இதெல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு பதிலாக நல்ல விஷயங்கள் லைக் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், லைக் வந்து புக்ஸ், இல்லை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல என்ன மாதிரி வீடியோஸ் போட்டுருவாங்க, யாராவே இருக்கலாம், அதை நீங்க ப்ராப்பரா கன்சியூம் பண்ணுங்க. அதாவது சும்மா எல்லாருமே நீங்க போய் கன்சியூம் பண்ணுங்க நான் சொல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களா, என்ன ஃபார்மட் ஆஃப் வீடியோ போடுறாங்க, லாங் ஃபார்மட் ஆஃப் வீடியோ போடுறாங்களான்னு பாருங்க. ஓகே ஃபைன், அவங்க லாங் ஃபார்மட் ஆஃப் வீடியோ போடுறாங்க, அதுல ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா தென் அங்கேருந்து அவங்கள வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல அவங்க போடுற விஷயங்கள் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு அவங்களுக்கு எப்படி பிடிக்குங்கிறது பண்றதை விட ஆடியன்ஸுக்கு எப்படி பிடிக்குங்கிறதுல வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு ரீச்சும் கிடைக்க மாட்டேங்குது. நானுமே சம்டைம்ஸ் அப்படி ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணுவேன். பட் இப்போ நான் என்னதான் லாங் ஃபார்மட் வீடியோஸ் போட்டாலும் எனக்கு பெருசா ரெகுலேட்லாம் கிடையாது, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும், பிடிக்கும். பிகாஸ் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் இங்க போஸ்ட் பண்ணும்போது, அதை நான் இங்க சொல்லும் போது நிறைய ஆடியன்ஸுக்கு அது வேல்யூவா இருக்கும். அதை விட நான் ஆடியன்ஸ் மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த விஷயங்களை சொல்லுவேன். பட் அதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ட்ரெண்டிங் அது ஓரியன்ட், வைரல் அப்படிங்கிற அந்த ஓரியன்டா இருந்தேன் அப்படின்னா ஐ ஒன்ட் கெட் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் அதுக்காக தான் அந்த ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். இதுதான் என்னோட வேல்யூவே தவிர வைரல் ஆகணுங்கிறது தான் வேல்யூ, என்னோட வேல்யூ கிடையாது. ஓகே, ஸோ த திங், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் பாருங்க, உங்க நாலேஜ், உங்களோட பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை கன்சியூம் பண்ணுங்க. 2வது, புக்ஸ் படிக்கிறது, லாங் ஃபார்ம் ஆஃப் புக்ஸ். அதாவது சும்மா நான் போறேன் கோட் படிக்கிறேன் ஆர்டிகல் படிக்கிறேன்னு இல்லாம லாங் ஃபார்ம் ஆஃப் ஒரு 5 to 7 புக்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்காங்க. அந்த 5 to 7 புக்ஸை ரிப்பீட்டடா படிங்க. இப்போ என்னை பொறுத்தவரை நான் அடிக்ஷன்ல இருக்கும்போது நான் வெளியே வந்தேன், ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஒரு புக் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். இன்ன வரைக்கும் அந்த புக்கை நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஸோ பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த 4 hour ஒர்க் வீக், இந்த 2 புக்கையுமே நான் தொடர்ந்து முடிச்சிட்டாலுமே திரும்பி தொடர்ந்து படிச்சுட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாம இதுல வந்து லீடர்ஷிப்ங்கிற ஒரு புக் பிரைன் ட்ரேசியோடது இருக்கு, அதுவுமே படிப்பேன். அது தவிர போன்ல நிறைய இன்னொரு 3 புக்ஸ், பி சூப்பர் நேச்சுரல், த வே ஆஃப் த சுப்பீரியர் மேன், பவர், த செல்ஃப் டிசிப்ளின், தென் வந்து சேஞ்ச் யுவர் தாட் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படிங்கிற இந்த ஒரு 7 புக்ஸுமே நான் தொடர்ந்து ரிப்பீட்டடா படிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுதான் என் லைஃபை சேஞ்ச் பண்ணுச்சு ஆக்சுவலி. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 5 to 7 புக்ஸை சூஸ் பண்ணி தொடர்ந்து ரிப்பீட்டடா அதை நீங்க கொடுக்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகும். அந்த சீப் டோபமைன்ல இருந்து உங்களால வெளியே வர முடியும். கோல்ட் டர்க்கி மெத்தட் அப்படிங்கிறது, இந்த கோல்ட் டர்க்கி மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணேன் இந்த ஸ்மோக்கிங் அடிஷன்ல இருந்து வெளியே வரதுக்கு. ஓகே, என்னன்னா இது வந்து நமக்கு வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் கொஞ்சமா நிப்பாட்டுறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம உடனே ஸ்டாப் பண்ணணும். ஆக்சுவலி இதோட வித்ராவல் எப்படி இருக்கும்னா 2 to 3 days தான் இதோட வித்ராவல் சிம்டம்ஸ் வந்து இருக்கும். லைக் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்க மாதிரி, இந்த இடம்லாம் வந்து மசில் டைட் ஆகிற மாதிரி, ஜாலைன்லாம் வலிக்கிற மாதிரி, நீங்க எந்த சோஷியல் மீடியா எந்த ஒரு விஷயமும் கன்சியூம் பண்ணாம இருக்கும் போது இதெல்லாம் நடக்கும் இந்த 2 to 3 days. பட் ஆஃப்டர் 2 to 3 days என்ன ஆகும் அப்படின்னா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிப்பீங்க, நார்மல் ஆக ஆரம்பிப்பீங்க,
உங்க லைஃப் ப்ராப்பரா இருக்கிற மாதிரி தோணும். சின்ன சின்ன விஷயங்கள ரொம்ப ஜாலியா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது மேபி நீங்க நேச்சர் ரசிக்கிறதா இருக்கலாம், வெளியே காத்து வாங்குறத ரசிக்கிறதா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறத ரசிக்கிறதா இருக்கலாம், இல்ல நான் பேசுறது வந்து நல்லா இருக்குங்கிறது மாதிரியா இருக்கலாம். இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ், இல்ல உங்களை நீங்களே ரசிக்கிறதா இருக்கலாம், இந்த உலகத்தை பத்தி யோசிக்கிறதா இருக்கலாம். இப்படி எல்லாமே மாற ஆரம்பிக்கும் இந்த 2 to 3 days பெர்ஸ்பெக்டிவ்லயே. ஓகே, ஸோ அப்படி மாற ஆரம்பிக்கும் போது உங்களோட பேஸ் லைன் என்ன ஆகுன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கீழே போய் இப்படி பிளாட்டூவா இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் அப் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து இந்த ஹார்ட் திங்ஸ்க்கு பழக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இந்த ஹார்டான ஒர்க் அவுட், லைக் வந்து ட்ரைனிங் பண்றீங்க, மெடிடேஷன் பண்றீங்க, புக் ரீட்ஸ் பண்றீங்க, பெரிய பாட்காஸ்ட் வந்து கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதுல ஃபோக்கஸ் பண்றீங்க. அப்படிங்கும் போது உங்களோட லைஃப் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். மேபி உங்களோட பிரெயின் இடையில வந்து ட்ரிக் பண்ணலாம், டே இதெல்லாம் தேவையாடா, அதெல்லாம் வேணாண்டா, எதுக்குடா அப்படின்னு. ஆனா இந்த டைம் தான் உங்களோட இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கான ஒரு டைம். அப்படிங்கும் போது ஸோ இதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க கன்சிடர் பண்ணுமே தவிர, ஐயோ எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு, எனக்கு இது ரொம்ப இதா இருக்கு, இதெல்லாம் எல்லாமே லைஃபே இல்லை அப்படின்னு நீங்க யோசிக்கவே கூடாது. யோசிச்சு பாருங்க, ஃபோன் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வாழ்ந்துருக்கோம்ல. இப்போ சும்மா இவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து ஓகே இதெல்லாம் இல்லாம என் லைஃபே இல்லை நம்ம சொல்லக்கூடாது. என்ன கேட்டீங்கன்னா, ஆஸ் அ லீடரா நான் சொல்ற விஷயமே ஸ்ட்ரிக்டா இருங்க. உங்ககிட்ட நீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க, உங்ககிட்ட நீங்க ஹார்டா இருங்க. என்னைக்கு நீங்க உங்களை செல்ஃப் பிட்டியாவோ இல்ல நீங்க உங்களை நீங்க வந்து எக்ஸ்கியூஸ் பண்றீங்களோ, அன்னைக்கு உங்க மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் கம்மியாயிடும், உங்க மேல இருக்கிற ஒரு செல்ஃப் இமேஜ் கம்மியாகும். பட் உங்ககிட்ட நீங்க ஹார்டா இருந்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட நீங்க வந்து ரொம்ப செல்ஃப் பிட்டி எல்லாம் பார்க்காம, ஏய் நீ பண்ணி தாண்டா ஆகணும் இதை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்க ஒரு கட்டளையிட்டீங்க, ஒரு ஆர்டர் போட்டுக்கிட்டீங்க, ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்க மேல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மரியாதை இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். அது யார் நினைச்சாலும், இன்ஃபேக்ட் யார் நினைச்சாலுமே தடுக்க முடியாது, ரைட்? மற்ற யூடியூபர்ஸ் வந்து சொல்லலாம் தமிழ்ல, ஓகே நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க, தப்பு கிடையாது, உங்களை நீங்க உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா, யூ ஜஸ்ட் நீட் டு கெட் அவுட் ஃப்ரம் த கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் ஜஸ்ட் நீட் டு ட்ரை த டிஸ்கம்ஃபர்ட் திங். ஓகே, எஸ்கேப்பிங் டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்க, சாரி எஸ்கேப்பிங் கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு நீங்க வந்து பழக ஆரம்பிக்கணும். சும்மா நான் வந்து இல்லை எனக்கு இதெல்லாம் இல்லாம என் லைஃபே இல்லைன்னு சும்மா வந்து உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி யாராவது சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட அட்வைஸை ப்ராபப்ளி கேட்காதீங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நான் சொல்ற விஷயத்த ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். தென் 80-20 ரூல் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த 80-20 ரூல்னா என்னன்னா, 80% ஆஃப் த ஒர்க் உங்களுக்கு 20% ஆஃப் த டோபமைனை ரிலீஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னா அந்த ஒர்க்கை நீங்க பண்ணுங்க. இப்போ லெட்ஸ் சே எனக்கு வந்து ஒரு 80% ஆஃப் த ஒர்க் அப்படிங்கிறது என்னோட ஸ்கிரிப்டிங், வீடியோ டேக்கிங், ஒர்க் அவுட், வாக்கிங், இது எல்லாமே எனக்கு வந்து டோபமைனை ரிலீஸ் பண்ணி கொடுத்து என்ன இப்போ ஒரு சந்தோஷமான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சனா வச்சுக்குது. ஓகே, இந்த செக்ஷுவல் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வந்து பிரம்மச்சரி, அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா இன்னொரு வீடியோல பேசுவோம். 80% ஆஃப் த ஒர்க் உங்களோட 20% ஆஃப் த டோபமைனை ரிலீஸ் பண்ணி கொடுக்குதுன்னா ஜஸ்ட் டூ தட் ஒன். அந்த ஒர்க்கை மட்டும் என்னன்னு கண்டுபிடிங்க, அதை மட்டும் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லெமன் ஸ்குவீசிங் தியரின்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்த அடுத்து. ஸோ இந்த லெமன் ஸ்குவீசிங் தியரினா, ஒரு லெமன் இருக்கு, அந்த லெமனை நீங்க புளியும் போது ப்ராப்பரான ஒரு ஜூஸ் வந்து வரவே வராது, ஓகேவா? ஆனா ஒரு லெமனை கட் பண்ணி புளியும் போது அதுல இருந்து நல்ல ஒரு ஜூஸ் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்போ நீங்க ஒரு லெமனை இப்படியே புளியாம ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களுக்கு நீங்களே கேள்விகளுங்க. இப்போ நான் பார்க்குற ஒரு விஷயம், இப்போ நான் ஒரு பாட்காஸ்டே நான் வந்து பார்க்குறேன், இது எனக்கு தேவையா? மேபி அது நல்ல இன்ஃபர்மேஷனாவே இருக்கலாம், ஆனா அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவையாங்கிறத நான் தான் முடிவு பண்ணுமே தவிர அல்காரிதமோ இல்ல வந்து ஏதாவது ஒரு கோடர்ஸோ முடிவு பண்ணக்கூடாது. நான் தான் முடிவு பண்ணும் அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவையா இல்லையான்னு சொல்லி. ஸோ அப்படிங்கும் போது ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லா இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, ஐடென்டிட்டி சேஞ்சிங் அப்படிங்கிறது. நீங்க எல்லாருமே ஏன் ஒரு விஷயத்த இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்க, ஓகே நான் வந்து சீப் டோபமைனை வந்து வித்ட்ராவல் பண்ண போறேன், கோல்ட் டர்க்கி மெத்தட் யூஸ் பண்ண போறீங்க. ஆனா உங்களால ஏன் பெருசா அந்த விஷயத்த தொடர்ந்து கன்சிஸ்டன்டா பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது, ஐடென்டிட்டி பேஸ்டா நீங்க எந்த ஒரு விஷயமே பண்ணல, அவுட்கம் பேஸ்டா மட்டும் தான் பாக்குறீங்க. அவுட்கம் பேஸ்டா பாக்குறது தப்பு கிடையாது. அவுட்கம் பேஸ்ட் இன் த சென்ஸ் ரிசல்ட் ஓரியன்ட். ஓகே, ரிசல்ட் ஓரியன்டா நான் பாக்குறது தப்பு கிடையாது. ஆனா வெறும் ரிசல்ட்டை மட்டுமே வச்சுக்க கூடாது. ஓகே, இடையில ப்ராசஸ்ன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, தென் ஐடென்டிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ லெட்ஸே ஒரு அத்லட் இருக்காரு, அவர் வந்து டெய்லியும் வந்து வாக் போனா மட்டும்தான் அவர் வந்து அத்லட், டெய்லி ரன்னிங் போனாதான் ஒரு அத்லட், டெய்லி அவருக்கேற்ற ஒரு எக்ஸசைஸ் பண்ணா மட்டும்தான் ஒரு அத்லட், இல்லையா? ஸோ அப்போ அந்த ஐடென்டிட்டி கொடுத்துட்டு அதுக்கேற்ற ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ ஒரு யூடியூபர் இருக்காரு,
அவர் வந்து இப்போ ஒரு பையன் இருக்காரு, அவர் வந்து யூடியூபரா ஆகணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்போ அவர் வந்து யூடியூபர்னு அவருக்கு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி அதுக்கேற்ற ஸ்கிரிப்டோ வீடியோ டேக்கிங்கோ பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அதுக்கேற்ற ரிசல்ட் அவருக்கு கிடைக்கும் இல்லையா? அவர் சும்மா நான் யூடியூபர்னு சொல்லிட்டே இருந்தாலோ இல்ல வந்து எனக்கு வந்து இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடணும், இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடும் அவர் நினைச்சா மட்டுமே அது நடக்காது. த திங் அவர் நம்பணும், நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான், நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். ஏன்னா எனக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு கூச்சம் இருக்கும், லைக் வந்து நான் ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்றதுக்கு, ஒரு என்டர்பிரனர் அப்படின்னு சொல்றதுக்கு. ஆனா இப்போ அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு தனியா ஒரு ஆன்லைன்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், நான் பண்ணிட்டு இருக்கேன், கோச்சிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு என்டர்பிரனர், நான் வந்து ஒரு யூடியூபர். இப்படி நான் சொல்ல எனக்குள்ள ஒரு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரியான ப்ராசஸ் நான் பண்றேன், அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரியான ரிசல்ட் எனக்கு வந்து வருது. அவ்வளவுதான். சோ சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இதுதான் வந்து உங்களுக்கு நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், இது எடுத்தா எனக்கு என்ன யூஸ், இது எடுத்தா எனக்கு என்ன யூஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம் நீங்க கம்பல்சரியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும். ஷார்ட் டேர்ம் இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன? ஷார்ட் டேர்ம்னா எனக்கு சீக்கிரம் கிடைக்குது, ஆனா இது என் லைஃப்ல ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுதான்னு கேட்டா இல்ல. லாங் டேர்ம் இது எனக்கு வந்து இமிடியேட் ரிசல்ட் இல்லை, பட் லேட்டரா தான் ரிசல்ட் இருக்கு, ஆனா இது எனக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டா பண்ணும். அப்போ யூ ஜஸ்ட் நீட் டு பிக் த லாங் டேர்ம். இப்படி நீங்க பாக்குற கான்டென்ட்ல இருந்து, நீங்க எடுத்துக்கிற சாப்பாட்டுல இருந்து, நீங்க பண்ற ஒரு விஷயத்துல இருந்தும் ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா, லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா, ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா. ஸோ இப்படி வந்து பிரிச்சு பார்த்து டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை நீங்க எடுத்துக்கும் போது யூ வில் பிகம் எ ஹியூஜ், யூ வில் கெட் ஹியூஜ் ரிசல்ட்ஸ் இன் யுவர் லைஃப். ஆக்சுவலி இந்த இடத்துல எனக்கு ஒரு கோட் வந்து உங்களுக்கு சொல்லி தரணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஜஸ்ட் மூமெண்ட், அதை நான் எழுதி வச்சிருக்கேன். லாங்கர் யூ வெயிட், இட் ஹார்டர் டு கெட்ஸ் யூ ஸ்டார்ட். நீங்க ஒரு விஷயம் ரொம்ப லாங்கா, அதாவது வந்து பார்த்துக்கலாம், பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க, அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். பட் ஓகே, எனக்கு இந்த ஐடியா வந்துருச்சு, நான் உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஓகே, இந்த வீடியோல பார்த்தேன், இவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, ஓகே நான் சீப் கவர்மெண்ட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு என் லைஃப் பீஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு ட்ரை பண்றேன், ரியாலிட்டிக்குள்ள வரேன், சென்ட்ரோபியை யூஸ் பண்றேன். இப்படி நான் இந்த விஷயங்கள் நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது உங்க லைஃப் சீக்கிரம் உடனே மாறுற சேஞ்சஸ் நிறையாவே இருக்கும். பட் எவ்வளோ இதை லாங்கான டைம் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது உங்களுக்கு ஹார்டாகவே மாறும். ஸோ நான் பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 1-on-1 ஆன்லைன் கோச்சிங், லிங்க் கீழே இருக்குது, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அடிக்ஷன்லேருந்து வெளியே வரத்துக்கும், உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸ்லேருந்து வெளியே வரத்துக்கும், உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். நான் ஆக்சுவலி ஒரு லைஃப் கோச். ஸோ அதனால் எனக்கு என்ன தெரியுதோ, நான் என்ன கற்றுக்கிட்டு இருக்கணும், அது எல்லாமே இன்னும் சூப்பராக நான் உங்களுக்கு சொல்லி தந்து உங்கள் லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஆல்ரெடி எனக்கு நிறையா கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபீஸ் ரொம்ப அஃபோர்டபுள் தான். 8 செஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஸோ இன்ஸ்டாகிராம் த்ரெட்ஸில் ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்படி என் நம்பர் ஆஃப் ப்ரொஃபஷனல் யூடியூபர் சொல்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? ஓகே, சொல்லிட்டேன். ஸோ கோச்சிங் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் யார்ட்டையும் போயிட்டு இந்த ப்ரொமோஷன் பண்ணுற ஆள் கிடையாது, பட் இருந்தாலும் please join பண்ணிக்கங்க. So be strong and stay positive. This is KJ. I will see you in this informative video and thank you for watching my video. I love you so much guys.